திருச்செந்தூர்ல அவ்வளோ ரஷ்லயும் நாங்க சாமிய பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அங்கேருந்து 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் லோக்கல் ட்ரெயினா. இங்க பாருங்க அவ்வளோ ரஷ் லோக்கல் ட்ரெயின்ல நாங்க வந்து இறங்குனது பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில இருக்க நெல்லையப்பர் கோவிலுக்கு தான் போகணும். நாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்பு அந்த டைம்ல போனதால அந்த கடை ஃபுல்லாவே அந்த வரலட்சுமி அம்மனோட சிலை, ஃபேஸு, அதுக்கப்புறம் கோவில் கிட்ட இந்த மாதிரிலாம் கடை இருக்குமான்ற மாதிரியே நிறைய திங்ஸ் யூனிக்கா இருந்தது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு அப்படியே அந்த கோவிலுக்குள்ள என்டர் ஆயிட்டே இருந்தது. இந்த கடையில தாண்டி பார்த்ததுக்கு அப்புறம் கோபுரம் இருந்தது. இந்த கோபுரத்தை பார்த்துட்டு இந்த ரைட்ல இருக்க தேரு, லெஃப்ட்ல இருக்க தேரு எல்லாம் பார்க்கும்போது என் மைண்டுக்குள்ள ஏதோ ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி, ஆனா நான் ஏற்கனவே பார்க்கல. அப்புறம் எனக்கே சொல்லிட்டேன், நீ இங்கெல்லாம் வரல, ஏற்கனவே பார்க்கல, அதனால நீ கோயிலுக்குள்ள போன. அப்படியே கோயிலுக்குள்ள போகும்போது அந்த குங்குமம் பூவோட பாசிட்டிவ் வைப்லாம் எடுத்துட்டே கோயிலுக்குள்ள போனதும் பார்த்தீங்கன்னா கோவிலோட மேப் இருந்தது. எவ்வளோ சூப்பரா பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல. அந்த காலத்திலேயே எவ்வளோ பில்டிங் பிளான்லாம் போட்டு ஒரு கோவிலை மேக் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த நெல்லையப்பரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரேன். இந்த மண்டபம்லாம் நான் வந்து டிவியில் பார்த்தது. இப்போ வந்து நேரில் பார்க்கும்போது இவ்வளோ காமாக ப்ளசண்ட்டாக இருந்தது அந்த கோவில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்படியே இந்த ஆண்டாளம்மனோட மண்டபம் இது. அங்கே போகும்போது நிறைய பில்லர்ஸு, இந்த பில்லர்ஸில் இருக்க எல்லா பிக்சர்ஸும் பார்த்திங்கன்னா சிலையெல்லாம் ஒரு யூனிக்காக இருந்தது. அதுக்கு அங்கே கேட்டப்போ எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குன்னாங்க. அவ்வளோ யூனிக்காக மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்துல எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த கதையெல்லாம் கேட்க டைம் இல்லை. பிகாஸ் எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.